ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்ன வீடியோ பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு பார்த்து பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் போனால் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க மறக்காமல் அப்படி பில் பண்ணிடுங்க. ஸோ அதனால் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எல்லோரும் ஆஃபீஸ் போய்ட்டுருப்பீங்க. மே 1 எல்லாம் லீவாக இருக்கும். சில பேருக்கு சில ஆஃபீஸ் இந்த மாதிரி வேலைக்கு போவீங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் லீவு நினச்சோம், பட் ஆனால் லீவு ஓட்டல. இருந்தாலும் சரி, ஓகே. நம்ம லாஸ்ட்டு வீக்கு லீவு, அதனால் அந்த வீக்கு ஓகே போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம். பெஸ்ட்டு பார்ட் சாப்ஸ். இந்த சாப்ஸ் வந்து யார் யார் கட்டாருன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும். எனக்கு எழுத படிக்க தெரியும், கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜாக நல்லா இருக்குது. எனக்கு இமெயிலாக நான் ரெகுலராக பார்த்துட்டு இருப்பேன். இவங்களுக்காக இந்த ஜாப் வந்து கரெக்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஆனால் இந்த ஜாப் எப்படி என்னன்னு இமெயில் மார்க்கெட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து எல்லோருக்கும் உமனுக்கு கரெக்டாக இருக்கும், மென்ஸுக்கு எல்லோரும் வீட்டில் வந்து பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் தான் டெய்லிக்கும் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இது என்னென்னா ஹைலைட்டு, நீங்கள் வந்து கிளைண்ட்டை பிடிக்கணும். இதுதான் மெயின். உங்களுக்கு இமெயில் மார்க்கெட்டிங் தெரியும், ஆனால் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் மூலிமா ஃபஸ்ட்டு இமெயில் மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லிடுறேன். இமெயில் மார்க்கெட்டிங் நீங்கள் ஒன்றில் இமெயில் ஓப்பன் பண்ணி வச்சுங்களேன், எப்போயாவது பண்ணலாம். இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணதில்லை, நீங்கள் இமெயில் யாரும் ஆன் பண்ணதில்லை, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்பான்சர் சொல்லி வச்சுருக்கோம் இமெயிலில். அதுதான் இமெயில் மார்க்கெட்டிங். இப்போ வந்து இதுதான் உங்கள்கிட்ட ஆடியன்ஸ். இமெயில் ஆல்ரெடி வாங்கின ப்ராடக்ட் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேர் வாங்கி அனுப்பிச்சு உங்கள்கிட்ட ப்ராடக்ட். இந்த 10 பேரோட டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். மொபைல் நம்பர், அட்ரஸ், இமெயில் ஐடி, இதெல்லாம். இந்த இமெயில் ஐடி வச்சு உங்களுக்கு வந்து திருப்பியும் அவங்க வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க, இந்த மாதிரி நியூ கலெக்ஷன் வந்திருக்கு, நீங்கள் வேணா பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த இமெயில் மார்க்கெட்டிங் வருது. இமெயில் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக சில பிஸ்னஸ்க்கு B2Cன்னு ஒன்று இருக்குது, B2Bன்னு ஒன்று இருக்குது. B2Cனா பல்காக ஒரு ஹோல்சேலருக்கு ஒருத்தர் வாங்குவார் ரேட்டு, ஒரு ஸ்டாஃப் கடை வச்சுருவீங்க, கடைக்கிட்டேருந்து கஸ்டமர் வாங்குறாங்க பார்த்தியா, இதுதான் B2C. B2Bனா அந்த ஹோல்சேலர்கிட்ட வாங்குறாங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன கடை, அவங்க தான் B2B, பிஸ்னஸ் டு கஸ்டமர். இதுதான் நீங்கள் வந்து இது வந்து கரெக்டான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி ஆடியன்ஸை நீங்கள் செட் பண்ணுறதுனா ஃப்ரீ டூவில் டெய்லியும் 300 பேர் வந்து ஃப்ரீயாக இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? 300 பண்ணுறது நீங்கள் வந்து அந்த மெயில், அவங்க வந்து கம்பல்சரி நீங்கள் யார் இது பண்ணணுமோ அவங்களோட மெயில் ஐடி வரும், அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும், அப்படிலாம் பண்ண முடியாது. மீதி வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ 2000 பேர் அதை மாதிரி நீங்கள் கிளைண்ட் அப்ரோச் பண்ணி வச்சோங்களேன். கிளைண்ட் அப்ரோச் பண்ணி நீங்கள் மெயிலில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு கிளைண்ட்டை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனால் அவங்க வந்து செட்டிங்ஸ் ஆகும், உங்களுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. இதுமாதிரி இமெயில் மார்க்கெட்டிங் தனியாகவே ஒருத்தர் ஹையர் பண்ணி வச்சுருக்காங்க ஜாப். எதுக்கு எம்என்சி மாதிரியா 1 lakh 2 lakh அந்த மாதிரியே பே பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் டேலண்ட், உங்கள் இது நீங்கள் ஃப்ரீலான்சிங்காகவும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாபாகவும் பண்ணிக்கலாம். நீங்கள் இதனாலும் ஜாபுக்கு போய் பண்ணிக்கலாம், தேவை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எல்லாத்தையும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. ஸோ வாங்க, இந்த மாதிரி வீடியோ வேணால் உங்களுக்கு என் வீடியோ பார்த்துட்டே வாங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு எதாவது ஜாப் பற்றி டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய் பாய்.